அனைவருக்கும் வணக்கம். சமூக சேனலிலிருந்து இமான். புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் ஒரு எமர்ஜென்சி வார்டில் அம்மா ஒருத்தவங்க மூச்சு விட முடியாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்களை சுத்தி அவங்களுடைய சொந்தக்காரங்க, பிள்ளைங்களா இருக்கலாம், அவங்களுடைய கணவன், அப்புறம் அவங்களுடைய அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி, நிறைய பேர் இருக்காங்க. ஒரு 10 பேர் கிட்ட இருக்காங்க. அவங்க மூச்சு விட முடியாம கஷ்டப்படுறத பார்க்கும் பொழுது ஒவ்வொரு சொந்தங்களும் கதறாங்க, பயங்கரமா சத்தம் போட்டு கதறாங்க. யார் இருக்காங்க, எவர் இருக்காங்க, அதெல்லாம் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கிறோம், மற்றவங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸா இருக்குது, அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒருத்தவங்க, நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கடைசி ஸ்டேஜ்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம மனசு எந்த ஒரு வலியோட இருக்கும். எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலுமே கொம்பு உடஞ்சவனாதான் அந்த இடத்துல நிக்க முடியும். கற்பனை பண்ணி பாருங்களேன், இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க இருக்கிறீங்க, நீங்க அதை பாக்குறீங்க, என்ன மாதிரி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கடவுள் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துடவே கூடாது. அந்த மாதிரி நம்ம விஷயங்களை பார்க்கும்போது இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் சைடே வரக்கூடாதா அப்படின்னு எல்லாருக்குமே தோணும். இதெல்லாம் எதனாலன்னு தெரியுங்களா உங்களுக்கு? நம்ம ரொம்ப சிம்பிளா ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயத்த இது வரைக்கும் நம்ம தொடங்கவே இல்லைன்றதுதான். ஃபிட்னஸ், ஹெல்த், 2 விஷயத்த நம்ம யாருமே இது வரைக்கும் உருப்படியா பண்ணதே கிடையாது. 3 வேளை சாப்பாடு சாப்பிட்றோம், ஒரு வேளை ஒரு அரை மணி நேரம் இல்ல 1/4 மணி நேரம் ஒரு 3 மாசம் நம்மளால ஃபிட்னஸ்க்காகவோ ஹெல்த்துக்காகவோ ஏதாவது நம்ம பண்ணியிருப்போமா அப்படின்ற யோசிச்சு பாருங்க. ஒண்ணுமே இல்லை. ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ்ல நம்ம 5 விஷயத்த பார்க்க போறோம். இந்த 5 விஷயமும் ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் ஃபர்ஸ்டாக நம்ம பார்க்க போகிறது யோகா அண்ட் மூச்சு பயிற்சி. யோகான்றது 2 விதமாக நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று உடம்பு சார்ந்து பண்ணுறது, இன்னொன்று மூச்சு பயிற்சி மூலயமா பண்ணுறது. ரெண்டுமே பயங்கர எஃபெக்டிவாக இருக்கும். இதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக நீங்கள் பார்க்கணும். உங்களுடைய ஏஜ் கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி சிம்பிளிஃபைடாக ரொம்ப சிம்பிளாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நிறைய ப்ரொஃபஷனல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். முதல் விஷயமா யோகா, மூச்சு பயிற்சி. ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2வது விஷயம் வாக்கிங், அப்படி இல்லைன்னா ரன்னிங். ஓட முடியாதவங்க டெஃபினட்டா வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுவே உங்களுடைய கால்ல ஆரம்பிக்கிற அசைவுன்றது உங்களுடைய பாடிக்கு ஸ்ப்ரெட் ஆயிட்டு உங்களை கண்டிப்பா அடுத்த ஒரு லெவலுக்கு ஓடக்கூடிய அளவுக்கோ இல்ல ஜாகிங் பண்ற அளவுக்கோ கண்டிப்பா உங்களை அது மூவ் பண்ணிவிடும். அப்படி இல்லைன்னா ரன்னிங் போக முடியும் அப்படின்னா வெறும் காலிலேயோ இல்ல ஷூலையோ நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். ரன்னிங் போறது பயங்கர எஃபெக்டிவா இருக்கும். ஓவராலா ஷார்ட் பீரியட்ல உங்களுடைய ஃபிட்னஸை வெயிட் லாஸ் பண்றதுக்கோ இல்ல ஒரு டயர்டே இல்லாம ரொம்ப ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கு ரன்னிங் அவ்வளோ பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ அதனால ரன்னிங்குமே நீங்க பண்ணலாம். 3வது விஷயம், நம்ம உடம்பு செயல்படுது அப்படின்னா அதுக்கு உள்ளுறுப்புகள் மட்டும் இல்லாம தசைகளும் அதுக்கு ரொம்ப முக்கியம். அந்த தசைகள் அசைவு இல்லாம அப்படியே இருந்துட்டே இருந்தது அப்படின்னா ஒரு ஹெல்த்தியான தசையை அது வளர. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஏரியாவில் ஒரு ஜிம் இருக்கும், அந்த ஜிம்முக்கு நீங்க போயிடுங்க. உடற்பயிற்சி கூடத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா அவங்க நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. வெயிட் ட்ரைனிங் பண்ணுங்க. வெயிட் ட்ரைனிங் என்ன விஷயத்த உங்களை பயங்கரமா டெவலப் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய தசையை அழிச்சு தசையை உருவாக்குறதுக்கான ஒரு செயல்பாடுன்றது வெயிட் ட்ரைனிங்ல உங்களுக்கு அது கிடைக்கும். இந்த மாதிரி நீங்க அதை பண்ணும்பொழுது உங்களுடைய பாடி ஷேப்ல இருந்து உங்களுடைய மைண்ட் கான்சென்ட்ரேஷன் முதற்கொண்டு கம்ப்ளீட்டா மாறும். 4வது விஷயம் உணவு. இது எல்லாமே நம்ம பண்ணிட்டு வரோம். ஆனால் உணவுன்னு ஒரு விஷயம் வரும்போது எல்லாருமே கோட்டை விட்டுருவோம். ஏன்னா நம்மளுடைய தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா இவங்களெல்லாம் கடந்து நம்ம ஒரு புதுசாக ஒரு ஹேபிட்டை நம்ம வளர்த்துக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதுலேயும் உணவுன்ற விஷயத்தில் யாராலையும் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்க முடியாது, வாய் கட்ட முடியாது சொல்லப்போம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது முன்ன மாதிரி வேணாம், இப்போ நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிக்கலாம். ஆயில் ஃபுட்டு வேணாம், ஃபாஸ்ட் ஃபுட்டு வேணாம், வீட்லேயே ஏதாவது நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். பசி எடுக்கும்போது மட்டும் சாப்பிட்டா போதும். 3 வேளை சாப்பிடணும்னு கூட கம்பல்ஷன் கிடையாது சொல்ல போனா. அது நம்மளுடைய ஹேபிட், நம்ம அப்படியே வழக்கத்தில் போச்சு 3 வேளை சாப்பிட்றதுன்றது. பசிச்சா சாப்பிடுங்க, இல்லையா சாப்பிட வேணாம். ஏன்னா உடம்பு கேட்கும்பொழுது கொடுத்தாதான் உடம்பு எடுத்துக்கும். கேட்காதப்போ நீங்க அது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன வேணாலும் எடுக்கலாம். பாடி வாங்கி வைக்கிறதுக்கு பாடி என்ன நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு உணவுல என்ன சாப்பிடலாம், எப்படி சாப்பிடலாம், எந்த அளவு சாப்பிடலாம் அப்படின்றத நிறைய படிச்சு தெரிஞ்சுக்கலாம். கூகுள்ல சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் யூடியூப் வீடியோஸ் போடுறாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கலாம். 4வது அந்த உணவுன்ற விஷயத்தை கம்பல்சரி நீங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். அது ரொம்ப முக்கியம். 5வது பார்த்தீங்கன்னா டிசிப்ளின்.
இந்த 4 விஷயத்தையுமே 4 விதமா உங்களை நீங்க ட்ரெயின் பண்ணிக்கணும், இல்ல உங்களை உருவாக்கணும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, 5வது ஒரு விஷயம் டிசிப்ளின். இந்த விஷயத்தை நீங்க பண்ணா மட்டும்தான் இந்த 4 விஷயத்தையுமே உங்களால பண்ண முடியும். நம்ம வாழ்நாள்ல நிறைய நாட்களை நம்ம வீணடிச்சிட்டோம், நிறைய நேரத்தை நம்ம வீணடிச்சிட்டோம், நிறைய விஷயத்துக்கு நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும். ஆனா ஒரு தடவை கூட நம்ம முடிவு பண்ணல, நம்ம சேஞ்ச் பண்ண போற இந்த விஷயம் நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். மைண்ட் செட் பண்ணுங்க. மைண்ட் செட் பண்ணி நாளைக்கு காலையில இருந்து நான் பண்ண போற விஷயம் ஒரு 10 நிமிஷத்துல ஆரம்பிங்க. பிடிச்சிருக்கா ஒரு half an hour நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. இல்ல இன்னுமே எனக்கு அது பத்தல, எனக்கு இன்னும் ஃபிட்னஸ் வேணும்னு நினைக்கிறீங்களா, 1 hour எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. எனக்கு பயங்கர சாட்டிஸ்ஃபைடா இருக்கு, நான் ஃபிட்னஸையும் எனக்கு நல்லா இருக்கணும், என்னோட மைண்ட் ஃபோக்கஸுமே வந்து அது எனக்கு நல்லா இருக்கு நீங்க ஃபீல் பண்றீங்களா, காலையில ஒர்க்கு போறவங்க அதுக்கேற்ற மாதிரியான விஷயமா நீங்க மாத்திக்கணும் உங்களை. நீங்க ஒர்க்கு போகலாம், சம்பாதிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் வாங்கலாங்க. ஆனா ஃபிட்னஸ் உங்களால விலை கொடுத்து வாங்கவே முடியாது. வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்க நீங்க நினைக்கிறீங்க, ஆனா ஒரு அரை மணி நேரம் நீங்க முடிவு பண்ணி இந்த ஃபிட்னஸ் அண்ட் ஹெல்த்தை ஃபோக்கஸ் பண்ணி பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபிட்னஸ் உங்களை பிடிச்சவங்களுக்கு அது ஒரு பெரிய வரமா இருக்கும். எல்லாருமே ஒரு நாள் என்ன ஆக போறோன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா இருக்கிற வரைக்கும் ஃபிட்னஸோட இருந்தோம்னு வச்சுங்களேன், அதுல கிடைக்கிற சந்தோஷமே வேற. இதனால நான் உங்ககிட்ட கேட்டுக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம். அந்த ஃபிட்னஸ்க்கான விஷயமா உங்களுக்கு 4 விஷயத்த சொல்லியிருக்கிறேன். ரொம்ப முக்கியமான விஷயமா டிசிப்ளினை சொல்லியிருக்கிறேன். மைண்ட் செட் பண்ணுங்க, நாளையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில அது மாற்றமா இருக்கும். பெற்றோர்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பெற்றோர்கள் பசங்களுக்கு படிப்பு எந்த அளவுக்கு முக்கியம், உணவு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதே அளவுக்கு பசங்களுடைய ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம். அதுவும் ஒரு எஜுகேஷனா நீங்க சொல்லிக் கொடுக்கணும். வயசானவங்களா இருக்கிறாங்களா, ஃபிட்னஸ் தெரிஞ்சவங்க ரொம்ப சிம்பிளிஃபைடா என்ன சொல்லிக் கொடுக்க முடியுமோ அதை சொல்லிக் கொடுங்க. நம்மளை சுத்தி இருக்கிறவங்க, நம்மளுடைய அப்பா அம்மா எல்லாருக்கும் ஃபிட்னஸ்ன்றது ரொம்ப முக்கியம். வேற என்ன வேணாலும் நீங்க பண்ணுங்க, ஒரு நாளைக்கு ஒரு 4 மணி நேரம் மினிமம் நீங்க உங்க உடம்புக்காக செலவு பண்ணல அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரியான சம்பவத்துல நீங்களும் இருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். அதை நம்ம பார்க்கறதுக்கு நம்மளால முடியாது. அதனால ஃபிட்னஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, அது ரொம்ப முக்கியம். உங்களுடைய ஹெல்த்தை பார்த்துக்குங்க. எல்லாரும் ஹெல்த்தியாக இருந்தால் இன்னும் நம்மளுடைய சமுதாயம் நல்லா இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து. சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய வீடியோக்களை உங்களுக்கு என்னால் முடிஞ்ச கன்வே பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ.